Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஒரு சிம்பிளான இஃப்தார் ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போறீங்க. So let's get start. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ரிம்ஷா குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அவளுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஹோல் வீட் எக்லெஸ் பேன் கேக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வந்தது, எக்கு சேர்க்காமல் சூப்பராக ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்தது. ஸோ அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். ரெசிபி வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் ஒரு வாட்டி கூட வந்து செஞ்சு உங்களுக்கு வந்து போடுறேன். இதை வச்சு அவளுக்கு வந்து டோரா கேக் ரெடி பண்ணலாம், நட்டெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. ஸோ நான் 2 செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து 1ல் வந்து நட்டெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து இன்னொரு பேன் கேக்கை மேலே வச்சு அவளுக்கு வந்து ரெடி பண்ணி அதை நான் கட் பண்ணி 2 பீஸாக வந்து அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்தது. அவள் ரைஸ் வந்து அவ்வளோவா விருப்பமாக சாப்பிட மாட்டாள். ஈவினிங் வந்து கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து விட்டது. ஸோ அவளுக்கு வந்து கொடுத்து விட்டுறதுக்கு டோரா கேக் ரெடி ஆகிடுச்சிது. ஸோ இதை நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணி அவளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து நான் வச்சுடுவேன். ஸோ அவளுக்கு கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிஷா குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இஃப்தாருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபலூதா செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபலூதாவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபலூதா பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கடாயில் 1 லிட்டர் கட்டியான பால் எடுத்திருக்கோம். இதில் வந்து 5 ஸ்டார் இன்ஸ்டன்ட் ஃபலூதா மிக்ஸ் பிஸ்தா ஃப்ளேவரில் சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. 200 கிராம் இருக்கும் ஈச் பேக். ஸோ வந்து ஒவ்வொரு பேக்லேயும் வந்து நம்ம 6 கிளாஸ் ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், பட் பிஸ்தா ஃப்ளேவர் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். இதுக்கான ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ பால் அடுப்பில் வச்சுக்கலாம். அண்ட் பால் 1 லிட்டர் சேர்த்துருக்கோம். இதில் வந்து 200 ml, அதாவது ஒரு டீ கப் அளவுக்கு நம்ம வாட்டர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதில் நாம் ஒரு பேக்கெட் ஃபலூதா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பிஸ்தா ஃப்ளேவரை சேர்க்குறோம். இந்த மிக்ஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சப்ஜா சீட், அப்புறம் வந்து சேமியா எல்லாமே இருக்கும். நம்ம இதில் அடிஷ்னலாக நட்ஸு, அப்புறமா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அண்ட் நாங்கள் இங்கே வந்து கிளாஸில் சர்வ் பண்ணாமல் ரொம்ப திக்காக வந்து பவுலில் சர்வ் பண்ணுறது மாதிரி காய்ச்ச போகிறோம். அப்போ தான் மேலே ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணும்போது ஒரு டெசர்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கு இருக்கும். ஸோ அதுக்காகத்தான். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுது. ஸோ பொங்காமல் இருக்கிறதுக்காக நான் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து சைடில் வந்து பாயில் ஆக இந்த மாதிரி ஆடை பிடிச்சிட்டே இருக்கும். நான் அதையும் இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து விட்டுக்கிறேன் அப்பப்போ. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பால் ரொம்ப திக்காக கட்டியாக மாறிடுச்சுது கிட்டத்தட்ட. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக பிளாக் ரைஸ்ன்னு சேர்க்குறேன், கருப்பு முந்திரி. ஸோ அது வந்து சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து கேஷ்யூ நட்ஸ், நார்மல் ஒயிட் ரைசன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், பிஸ்தா அப்புறமா பாதாம்லாம். ஸோ நான் இங்கே வந்து வெறும் பிளாக் ரைசன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவு திக்னஸ் எங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ நான் இந்த டைமில் வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காக வந்து ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் வரும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணால் தான் சரியாக இருக்கும். அதனால் நான் இப்போ ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற வைக்க போகிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு பக்கம் ஆறட்டும். இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து வெஜிடபிள் ரேப் பண்ணுறதுக்காக வெஜிடபிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வெங்காயம், ஒரு கேரட், அப்புறமா கொஞ்சமாக வெள்ளரிக்காய் அண்ட் ஹாஃப் கேபேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் பிக்கிள் மாதிரி போட்டு ஊற வைக்கணும் வினிகரில். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி வைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி ரேப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பிக்கிள் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அது டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே அதுக்காக காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். அண்ட் அடிஷ்னலாக நான் இதில் வந்து பெப்பர் பவுடரும் சேர்க்குறேன் ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக எல்லா வெஜிஸ்லையும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இதை நம்ம இஃப்தார் டைமில் தான் எடுக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் அது நல்லா ஊறிடும். அதே மாதிரி எக் மயோனைஸ் செஞ்சு வச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 பல்லு பூண்டு, ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் கார்ன்ஸ், அப்புறமா 2 முட்டை அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரும் சேர்த்துருக்கேன்.
அண்ட் ஃபைனலாக நான் இதில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். ஆயில் சேர்த்து நான் வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு தேவையாக இருந்தால் திக்னஸ் இன்னும் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நான் இந்த மாதிரியான ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சியில் அடித்து எடுத்துட்டேன். ஸோ நமக்கு வந்து எக் மயோனைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுது. அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்க போகிறேன். அப்போ இன்னும் நல்லா கட்டியாக திக்காக மாறிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM இருக்கும். ஸோ வந்து இஃப்தாருக்கு வந்து எல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கொபூஸை வேறு நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து வெளியே ஐஸ் போகிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு வாட்டி சூடு பண்ணிவிட்டு எடுத்து வந்துடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து பீஸா சாஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்துக்கும் ரெசிபியும் வந்து என்னோடய ரமதான் ப்ரிப்ரேஷன் vlogல இருக்கும். ஸோ இப்போ நான் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி இதை வந்து நான் ரேப் பண்ண வேண்டியதான் பேலன்ஸ். ஸோ நான் வந்து ஃபியூ ஆஃப் தம்மை வந்து சிக்கன் வச்சு ரேப் பண்ணிவிட்டு ஃபியூ ஆஃப் தம்மை வந்து வெஜ்ஜீஸ் வச்சு நான் ரேப் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் சிக்கனை உள்ளாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தது வச்சுட்டேன். அதில் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச எக் மயோனைஸையும் நான் வச்சுட்டு அண்ட் நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மேலே மயோனைஸ் மேலே இந்த மாதிரி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம இதை அப்படியே ரேப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்ம வந்து சம் வெஜ்ஜீஸ் கேரட் கேபேஜ்லாம் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு சிக்கனில் தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து சிக்கன் மட்டும் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து வெஜ்ஜீஸ்லாம் வந்து வினிகர் அண்ட் சால்ட் பெப்பர்லாம் போட்டு ஊற வச்சுக்கணும். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். நல்லாவே ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த வெஜ்ஜீஸ்லாம், ஜூஸியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த எக் மயோனைஸ் அண்ட் பீஸா சாஸ் வச்சு நான் இதை ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம சிம்பிளாக ஒன்று பண்ணாலே நமக்கு வந்து இஃப்தாருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக வெஜ்ஜீஸ்லாம் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். அண்ட் வயிறும் ஃபுல்லாகிடும். எக்ஸ்ட்ராவாக நமக்கு எதுவுமே சாப்பிட தோணாது. அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால வந்து நான் அடிஷ்னலாக எதுவும் செய்யலை. ஜஸ்ட்டு ஃப்ரோசன் சமோசா எல்லாம் வச்சுருந்தோம்ல, ஸோ அது அப்புறமா வந்து மாமி கொஞ்சம் உளுந்த வடை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இஃப்தாருக்கு இன்றைக்கி பண்ணது. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செஞ்சு வச்சுருந்த ஃபலூதா மிக்ஸும் நான் இப்போ எடுத்து சர்விங் பவுலுக்கு வச்சிட்ருக்கிறேன். இதில் வந்து நான் வெனிலா ஐஸ்கிரீம் கடையிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இதில் வைக்க போகிறேன். ஃபலூதா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் இல்லாமலே கூட அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். பட் ஐஸ்கிரீமோட சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்னும் பெட்டராகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுவும் வந்து இப்போ இஃப்தாருக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் டேபிளில் வச்சுட்டு நோன்பு திறக்க வேண்டியதுதான் பேலன்ஸ். அண்ட் நெஹானுக்கு நோன்பு திறக்கிறதுக்காக தான் நான் ஸ்பெஷலாக வந்து அந்த ரேப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஃபலூதா அவனோட ஃபேவரட், ஸோ அதுவும் செஞ்சுருந்தேன். அண்ட் அவனுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அடிஷ்னலாக டேபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று இஃப்தாருக்கு பண்ணது அகர் அகர் ரோஸ் மில்க் புட்டிங், அப்புறமா இளநீர் புட்டிங், அது ரெண்டும் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பிளான என்னோட இஃப்தார் ப்ரிப்ரேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தனா லைக் போட மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான vlog ரெசிபிலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.